இது வண்ணத்தில் பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம். திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2005 பெருமையன் வழங்கும் இது வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல். தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதிகீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 45. இது ஒரு பெரிய ஸ்பெஷல் எபிசோட். இது எங்கே இருந்துன்னா டேலண்டட் ஃபெஸ்டிவல் 2025 சில்ட்ரன்ஸோட ஸ்டோரிஸ் அண்ட் இந்த டாட்டாய்ஸை பற்றி பேசுறது, இல்லை பீகாக்கை பற்றி பேசுறது, அந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ் இல்லை ஒரு இதோட பற்றி பேசுறது, அதெல்லாம் அழகாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. அவங்கெல்லாம் பேசுவாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் பண்ணும்போது. ஸோ வாங்க கேட்க போவோம். தென்காசியிலிருந்து அஷிதா ஸ்ரீ இப்போ கதை சொல்ல வராங்க. அவங்க நல்லதே சிந்திச்சா நல்லதே நடக்கும் அப்படின்றத, அதாவது நல்லதே செஞ்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டுட்டேன், நீங்களும் கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, உங்களுக்கும் பிடிக்கும். ஹாய், ஹலோ, நான் இன்னைக்கு கதை சொல்லலாமா? நான் தான் ஹர்ஷிதா ஸ்ரீ, தென்காசி. என் ஸ்கூல் பேரு ARS மதர் ஸ்கூல் கோலம். கதைக்குள்ள போலாமா? நல்லதே நடக்கும். ஒரு நாள் ஒரு தாத்தாவும் நானும் எங்க அம்மாவும் வாக்கிங் போய்கிட்டு இருந்தோம். அப்போ அங்க அம்மா ஒரு கதை சொன்னாங்க. மனுஷங்க வயிற்றுக்குள்ள 2 விலங்கு இருக்கும். அந்த விலங்கு என்ன விலங்குன்ட்டு கண்டுபிடிங்க. என்னவா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு விலங்கு கோவமா இருக்கிறது, சண்டை போடுது. ஐயோ. இன்னொரு விலங்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்குது. அப்ப நீ எந்த விலங்குக்கு சாப்பாடு நிறைய கொடுப்ப? நல்ல விலங்கு. எதுக்கு அதுக்கு கொடுக்க? நல்ல விலங்கு தான் நல்லதே செய்யும். என்னெல்லாம் செய்யும்? நல்லதெல்லாம் செய்யும். நீ நல்ல விலங்குக்கு சாப்பாடு கொடுத்தா அந்த நல்ல விலங்கு என்ன செய்யும்? நல்லா இருக்கும், அன்பா இருக்கும், பாசமா இருக்கும், எல்லாம் கத்து கொடுக்கும், மரியாதையா இருக்கும். நன்றி. கெட்ட விலங்கு என்ன செய்யும்? கெட்ட விலங்கு சண்டை போடும், போய் சொல்லும். அதனால கெட்ட விலங்குக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க கூடாது. நல்ல விலங்குக்கு மட்டும் அதனால சாப்பாடு கொடுப்போம். நல்லதே நடக்கும். நல்லது செஞ்சா நடக்கும். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். நன்றி. நம்ம அஷிதா ஸ்ரீ நம்ம சொன்ன மாதிரியே நல்லா இருந்ததா? அவங்க கேட்ட கதை அற்புதமா தான் சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்லணும் நாங்க ஆர்வமா இருக்கோம். அவங்களோட கதையெல்லாம் நிறைய வரும்னு எனக்கு தோணுது. அவங்க சொன்னது சூப்பரா இருந்தது. சோ வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். இப்ப கதை சொல்ல வர்றது யோகா ஸ்ரீன்னு. அவங்க ரொம்ப சூப்பரா டாட்டாய்ஸை பத்தி பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடும் அவங்களோட கதை கேட்டு. Good morning everyone. My name is V. Yoghasti. I talk about tortoise. Tortoise live in land and water. Turtle is slow but cute. It has called seal. It moves very slow. Tortoise lays in. It has long neck and 4 legs. They eat plants, insects, and small fish. Some turtles have a 200. Sea turtle can long distance. It can walk and swim. It is inhaled. Be celebrated May 23 World
Tortoise Turtle Day. Thank you for all. நம்ம யோகா ஸ்ரீ ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க, இப்போ ஒரு குவிஸ் நான் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை கேட்கலாம். வாங்கங்க, கேட்க போலாம். ஐயோ, நான் பேர் சொல்ல மறந்துட்டேனே. இப்ப பேர் என்னன்னா ஆலன் சாமுவேல் அப்படின்றதா அவரோட பேரு. இப்போ நம்ம சென்னையில இருந்தா நமக்கு கதை அனுப்பிட்டு இருக்காரு. அதாவது கதை இல்லது, டர்ட்டில பத்தியும் டார்டாய்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம கிட்ட இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு. ரொம்ப அற்புதமா பேசியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப கேட்க போவோம். My name is Alan Samuel. Now I am speaking about tortoise and turtle. The turtles is lived in sea and tortoise is lived in sea and land. You know world oldest tortoise? Yes, her name is Jonathan and age is 192 years old. Jonathan lives in South Antarctica. The average tortoise lived in 50 years to 100 years only. Tortoise laying egg in a early part of year between January and May. The laying shape is shoe-shaped hole but 4 inches deep. The green tortoise laying 80 to 120 eggs per nest. World Tortoise Day celebrated on May 23 of every year, raising awareness about the importance of protecting turtle and tortoise and their habits. The day also has celebrated of joy and wonder. The turtle and tortoise beginner of our plants. Thank you. Have a nice day. அவர் சொன்னது நமக்கு தெரிஞ்சதோ தெரியாததோ, தெரிய வேண்டியதோ தெரிய வேண்டாததோ, ஆனா அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால அவருக்கு, அந்த ஆலன் சாமுவேலுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவரோட கதை கேட்டு மேலும் மேலும் அவர் கதை சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம அவரை வாழ்த்திடுவோம். வாங்க, நெக்ஸ்ட் யார் கதை சொல்ற கேட்போம். இப்ப கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு கோவர்தனா. சூப்பரா கதை சொல்லியிருந்தாங்க. அவங்க சேலம்ல இருந்து நமக்கு எல்லாமே அனுப்பியிருக்காங்க, அதாவது ஆடியோ அனுப்பியிருக்காங்க. அவங்க சூப்பரா கதை சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கும் பிடிக்கும், கேளுங்களேன். My name is Govardhana. I tell about my topic name is Father as Son. Once upon a time, there was a father and son. There was the father in the Thailand. The father tells, your 18th birthday, you promise to
Help me, the father tell. The principal tell, take it the box. No sir, they're not here. No sir, they're not here. Tell the father. Okay. Why? Open it. Please sir, tell the father. Okay, take it box. Father, tell the son. Okay, sir. I take it. Father, I want help my son. You take it your. Open the box. Okay, sir. I take it. Father asks, saw the son. Here the box. Okay, sir. Father tell you first to come and you. Father, no father. First my friend am only come. Next, last I am only come. Okay. Father asks son, tell the father my friends first and last I come. Okay, father. Okay. Okay. The father, son only last come. Moral of story is the help others. Thank you. நம்ம கோவர்தனா ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல. தந்தையை வச்சு அவரோட பிள்ளைய வச்சு ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபாதர் அண்ட் சன். அது அழகா இருந்தது. சூப்பர் கதைங்க. அதுவும் ஆங்கிலத்துல சொல்லியிருந்தாங்க, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்க நம்ம வண்ணத்து பூச்சிகள் கூட சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். வாங்க. அர்ஷான் துஷன் தான் இப்ப கதை சொல்ல வர்றாரு. அவர் எப்படி கதை சொல்றான்னு கேட்போம். ஹாய், என் பேர் அர்ஷா துஷன். நான் ஏஆர்எஸ் மதர்ஸ் குருகுலமில் படிக்கேன், ஐசிஎஸ்சி ஸ்கூல். இன்றைக்கி நம்ம ஒரு கதை சொல்ல போகிறோம். அது உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது. என்னன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் வந்து துணி தைச்சிட்டு இருந்தாராம், தையல்காரு. அப்போ வந்து அவங்க மகள் வந்து கிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருந்தாராம் அவங்க எப்படி துணி தைக்காங்கன்ட்டு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அந்த பெரிய சிசரை வச்சு ஒரு புது துணியை கட் பண்ணிட்டு இருந்தாராம். அடுத்து அந்த சிசரை டொம்ம கட்டின்னு காலுக்கு கீழே போட்டாராம். அடுத்து ஒரு ஊசி எடுத்து அதை ஒன்றா தைச்சி இந்த தலையில் இருக்க தொப்பியில் பத்திரப்படுத்தி வச்சாராம். அதெல்லாம் பார்த்து அவங்க மகள் கேட்டாலாம், ஏப்பா நீங்கள் அவ்வளோ உயர்ந்த சிசரை தூக்கி நீங்கள் சும்மா கால் கடியில் போயிட்டீங்களே, இந்த சிறிதாக அந்த விலை மதிப்பே இல்லாத ஒரு ஊசியை தூக்கி அப்படி நீங்கள் தலைக்குள்ள வச்சு பத்திரப்படுத்திங்களே, அப்படி என்னன்னு கேட்டாங்க. இதோ கத்திரிக்கோளன் பயன் என்னன்னா, இதை வெட்டுறதான், அப்புறம் பிரிக்கிறது. அது இந்த ஊசியோட பயன் என்னன்னா, இதோ இந்த ஒன்றா சேர்க்குது தையல். நம்ம உருவத்தை வச்சு எப்போதும் யாரையும் எடை போடக்கூடாது. அவங்க செயல் அதை வச்சு தான் நம்ம எடை போடணும். தேங்க்யூ. வந்துட்டு அர்ஷா துஷன். நம்ம அர்ஷா துஷன் நான் சொன்ன மாதிரியே கலக்கியிருந்தாரா? கரெக்டா சொன்ன பாருங்க. அதேதாங்க. நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவருக்கு அது சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாட்டு பாடலாமா, பாடம் படிக்கலாமா, ஆட்டம் போடலாமா, அமைதியா இருக்கலாமா. பாட்டு பாடலாமா, பாடம் படிக்கலாமா, ஆட்டம் போடலாமா, அமைதியா இருக்கலாமா. கூட்டத்தோடு நாம் இருந்தாலும் தனியா தெரியணும், நல்ல செயல்களாலே 4 பேரு நம்ம புகழணும். பாட்டு பாடலாமா, பாடம் படிக்கலாமா, ஆட்டம் போடலாமா, அமைதியா இருக்கலாமா. இங்க
இந்த எபிசோடோட குவிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நான் தாட்டா மாத்திட்டேன். அது என்ன தாட்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும். இப்போ ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஃபெயிலியர்ஸ்லாம் இருக்காது, எப்பயுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபெயிலியர்ஸ் வந்ததுன்னா அந்த ஃபெயிலியர்ஸுமே உங்களுக்கு கத்து கொடுக்கும், நிறைய கத்து கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது ஃபெயிலியர் வருதுன்னா அது உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக தான் வருது தவிர்த்து அந்த ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்போம். இப்ப நம்ம ஃபெயில் ஆகுறோம்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்போம்ல, அது நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது அப்படின்றத யோசிங்க. இவங்க ஃபெயில் பண்றது அப்படின்றது, ஃபெயில் ஆகுறது அப்படின்றது ஒரு சும்மா வர்றது கிடையாது. என்னால முடியாது அப்படின்னு இது பண்றாதீங்க. இப்ப நீங்க ஃபெயில் ஆகுறதே எதனாலன்னா உங்களோட அந்த இதுவாலதான். அந்த தன்னம்பிக்கையை நீங்க வளர்த்துக்கணும், எப்பயுமே வளர்த்துக்கணும். என்ன காரணமா இருந்தாலும் நீங்க விடவே கூடாது. சோ அப்படின்றத உங்ககிட்ட சொல்லி, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றத இந்த எபிசோடோட தாட். நெக்ஸ்ட் எபிசோடு எப்ப வரும்னா அடுத்த வாரம் சண்டே வரும். நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, பெல் ஐகானும் பிளஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா நீங்க நிறைய எபிசோடு உங்களுக்கு நிறைய வரும், இன்ஃபர்மேஷனும் வரும். அப்ப நீங்க நிறைய பார்க்கும்போது நிறைய பசங்க இப்ப சொல்றாங்க, நிறைய ஸ்டோரிஸ் வருது, அது அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அப்பதான் நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னு தோணும். அதனால நீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அப்படியே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சென்னையில இருந்து இப்போ ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சு டாட்டாய்ஸ பத்தி, அதாவது ஆமைய பத்தி பேசி நம்ம மனசை கவர்ற மாதிரி ஒரு கதை எடுத்து வந்திருக்காங்க நம்ம லித்திகாவோட கதையெல்லாம் நானும் கேக்குறேன், நீங்களும் வரீங்களா? ஒன்னா சேர்ந்து கேட்போம். என் பெயர் லித்திகா ஸ்டெரி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று ஆமையை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் நிறைய ஆமை குட்டிங்க இருந்துறான். அதில் ஒரு முட்டை ஓடு மாதிரி ஒரு ஓடு இருக்கும்ல, நம்ம அதுதானே அதோட முதுகு. அந்த முதுகை வச்சு தானே எப்பயுமே நடக்கும். அந்த முதுகெல்லாம் நான் எல்லாத்துக்கும் சூப்பராக அழகழகாக இருந்துறான். ஆனால் இந்த ஒரே ஒரு ஆமைக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி இருந்துறான், லைட்டாக. ஆனால் இந்த மற்ற ஆமைங்களாம் அதே காரணமாக வச்சு, இல்லை நான் உங்களென்னா சேர்த்துக்க மாட்டேன், நீ உன்னை பார்த்தாலே நல்லாவே இல்லை, உன்னை பார்த்தாலே நாங்கள் தான் வெளில போகிறோம், அப்போ பார்த்து எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களாம். ஏன்னா இது எப்பயுமே பார்க்குக்கு போய் விளையாடுமா. ஏன் அங்கேயே வச்சு அதனால் எப்படி விளையாட முடியும்? அங்கேனா சீசா எல்லாம் இருக்கும்ல, அதனால வச்சு விளையாடுக்குமா. அதனால் எல்லாத்துக்கும் கூட்டு போகுமா. அந்த ஒரே ஒரு ஆமைக்கு மட்டும் கூட்டு போகாராம். ஏன்னா அதுக்கு முட்டை ஓடுதால இல்லைல்ல. அதே மாதிரி டெய்லியும் அது கண்ணாடியில் பார்த்துச்சான். கண்ணாடியில் பார்க்க ஒரு நாள் கூட சரியாகலையா. டக்குன்னு ஒரு நாள் என்ன ஆனிச்சா, சூப்பராக எல்லாத்துக்கும் சரியாயிடுச்சு எல்லா இடமும். அப்போ ஜாலியாக இருந்துறான். எனக்கு முட்டை ஓடு அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் குதிச்சுட்டு வந்துடும். உடனே நீங்கள் நம்பலாம், இல்லை நீ பொய் சொல்கிற, அடுப்புக்கு ரிட்டன் திருப்ப, இதுக்கு ரொம்ப ஓவராக பண்ண பொழுக்கு, இது நம்மக்கிட்ட முட்டை ஓடு அட்டாச் பண்ணி இருக்குதுன்னு சொல்லுறான். அட்டாச் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது, அப்படி இப்படின்னு கதை. இல்லை அடுப்பவே மாட்டோம் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இது ரொம்ப கிண்டல் பண்ணிச்சா. அதனால இதுங்க என்ன பண்ணிச்சா, அப்படின்னு வந்துக்கிட்டே போயிடுச்சான். உடனே இதுங்க என்னென்ன பண்ணிச்சா, ஆமை குட்டி ஆமைனா நாங்கள் அது அழுதுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பார்த்துட்டு போயிடுச்சான். ஆனால் இந்த ஆமைங்க திருண்டவே இல்லையா அப்படின்னு. அதனால் ஆனால் மறுநாள் போனப்போ இது அப்போ போணுச்சுல, ஆனால் நான் அதுக்கு போயே தீருமா அந்த பார்க்குக்கு, எனக்கு அந்த பார்க்கில் போய் விளையாடணும் அப்படின்னு ஆசையோட அதுங்க பின்னாடியே மரத்துக்கு கீழே ஒழிஞ்சி இந்த ஆமைக்குட்டி வந்துடும். அப்படியே வரும்போது ரயில்வே ட்ராக்கில் வந்துச்சா, இதுங்கெல்லாம் பார்க்காமே வந்துருச்சா. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இதுங்க கீழே
ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும்ல, அதனால வந்து இடித்து அதுங்க இருக்குமோ. இப்போ இந்த முட்டை ஆடு வந்துடல அந்த குட்டிக்கு, அந்த ஒரே ஒரு குட்டிக்கு. ஆனால் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் நிறைய வந்துருச்சான், எல்லாத்துக்குமே வாயிடுச்சா. அதனால என்ன பண்ணிச்சுக்கடா குட்டிக, எங்களுக்கு வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே இருந்துறேன். உடனே இது பார்த்து ட்ரெயின் போனதுக்கப்புறம் என்னென்ன போக முடியும், அதனால ட்ரெயின் போன உடனே பார்த்துச்சான். அச்சோ அவங்களுக்கு வலிக்குதாயிட்டு, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் எதுக்கு அங்கேனா போனீங்க, நீங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற இதுக்கே போயிருக்கலாம்ல, எதுக்கு அப்படின்னு சொன்னப்ப, இல்லை எங்களுக்கு அந்த பார்க்குனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எப்பயுமே அந்த பார்க்கில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்கும் அப்படின்னு காரணத்தை சொன்னிச்சேன். சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களாம். கூப்பிட்டு போய் சொன்னாங்களாம், எல்லாம் சரியாயிடும் கொஞ்ச நாள்லே அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்துடான். எனக்கு கொஞ்ச நாள்லேயே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக டெய்லியுமே வந்துக்கிட்டே இருந்துடான். சரிப்பா சாரி. அப்புறம் இந்த ஆக்சிடெண்ட் ஆனிச்சுல்ல, அந்த ஆமை என்ன சொன்னிச்சு, அந்த குட்டி ஆமைக்கிட்ட, சாரிப்பா, நாங்கள் இனிமேல் உன்னை பார்த்து நாங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டோம், உன்னோட உருவத்தை பார்த்துனா நான் தப்பாக நினச்சிட்டேன், வெரி வெரி சாரி, வா இனிமேல் நான் உன்னை என் பார்க்குக்கும் நான் உன்னை எப்பயுமே கூப்பிட்டு போகிறேன், ஐ எம் ரியலி சாரின்னு ரொம்ப கேட்டுச்சான். ஆனால் அது என்ன பண்ணிச்சான், வீடு இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த கதையை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோமா, இந்த கதையிலேருந்து நம்ம அடுத்தவங்களோட உருவத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது, நம்ம அடுத்தவங்கள பார்த்து அவங்க மூஞ்சி உடம்பை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம அவங்களோட உடம்பெல்லாம் நல்லா இருக்குது பார்த்தினா நம்ம இது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, இவங்க வந்து நம்மளுக்கு இது பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து சரியாக நம்மளுக்காக ரன்னிங் ரேஸ்க்குனால் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாது. எப்பயுமே கரெக்டாக அவங்களோட ஃபேஸ் அண்ட் பாடியை பார்த்துனா கண்டுபிடிக்கணும், அடுத்தவங்கள பார்த்து அதே மாதிரி இதுவும் பண்ணக்கூடாது, கிண்டலும். எனக்கு தெரிஞ்சு நம்ம லித்திகா உங்களோட மனசை அப்படியே தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகா கதை சொன்னாங்கல்ல. நம்ம மனசு தூக்குற லித்திகாக்காக நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்களுக்கு கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கதை சொல்ல வர பாப்பாவோட பேர் என்ன தெரியுமா? பேதாஸ்ரீ பாப்பா தாங்க. அவங்க 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அவங்க அழகா சொல்லியிருந்தாங்க டார்டாய்ஸ் பத்தி. நமக்கு துபாயில இருந்து, அதாவது ஒரிஜினல் துபாயில இருந்து அவங்க சூப்பரா கதை சொல்லியிருந்தாங்க. டார்டாய்ஸை பத்தி அழகா பேசியிருந்தாங்க. இதுல என்னன்னா ஹைலைட்டு, தமிழும் இங்கிலீஷும் ஒன்னா அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்கள நம்ம வாழ்த்திடுவோமா? கதை கேட்டு வாங்க வாழ்த்துவோம். My name is Vedashri. I am studying in 2nd standard. I am going to tell about tortoise. Tortoise is a reptile. Tortoise live in both land and water. Tortoise is walk very slow and slow. Tortoise neck is very long. Tortoise has 4 legs. In tortoise backside there is a big shell. Tortoise we see in sea, river, pond. Tortoise live for a long time. Thank you. என் பேர் வேதாஸ்ரீ. நான் துபாயில் பள்ளியில் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஆமையை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஆமை நீளத்திலும் வரும், நீரிலும் வாழும். நீளத்துல வாழ்ற பேரு டார்டாய்ஸ், நீர்ல வாழ்ற பேரு டர்ட்டில். ஆமை செல்ல பிராணியா நிறைய பேர் அவங்க வீட்டுல வளர்க்குறாங்க. ஆமை வந்து முட்டை போட்டுதான் குஞ்சிய பொறிக்கும். ஆமை முதுகு மேல இருக்குல்ல, அது பேர் அதான் அதோட வீடு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போய் அது ஒழிஞ்சுக்கும். நன்றி, வணக்கம். நம்ம வேதாஸ்ரீ ரொம்ப சூப்பரா கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்க டார்டாய்ஸ் பத்தி சூப்பரா பேசியிருந்தாங்கல்ல. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லி நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம் வாங்க.
இப்ப கதை சொல்ல வர பாப்பாவோட பேரு வேதிதா. ரொம்ப அழகா கதை சொல்லியிருந்தாங்க. செம்ம கியூட்டா இருந்தது அவங்க பேசுறதே. அவ்வளோ அழகா கதை சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கதையை நம்ம கேட்போமே. I am Vedita. I am Vedita. On a hot summer. On a hot summer day, Crow was very thirsty. I saw a fall, little water. I saw a fall, little water. Had an idea. Cut down the stones, put them one by one in the fall. The water came up. Drink the water, fly away, feeling very happy. Thank you. நம்ம வேதிதா பாப்பா நம்ம ரொம்ப சூப்பரா சொன்னாங்கல்ல. நம்ம ஆல்வேஸ் கேட்ட கதை தான் அது. ரொம்ப பிடிச்ச கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த கதையை வேற வெர்ஷன்ல சொன்ன மாதிரி இருந்தது, அதாவது இங்கிலீஷ்ல சொன்ன மாதிரி இருந்தது. அவங்க ரொம்ப கியூட்டா சொன்னாங்க. அந்த பாப்பாக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்பாட்டிஃபைல பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் பெல் ஐக்கான் எதுக்கு ப்ரெஸ் பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷன் வரும். இப்ப நீங்க அந்த பாப்பா யாராவது பண்றாங்க, இல்ல ஏதாவது நாங்க எபிசோட் போடுறோம் அப்படின்னா நிறைய வரும், இன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ உங்க பாப்பாவும் இந்த மாதிரி பண்ண ஆர்வமா இருக்காங்களா? அவங்களோட திறமையை வெளிப்படுத்த நேரம் வந்தாச்சு. நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு எப்பயுமே உறுதுணையா இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லி நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம் வாங்க. அர்ஷாந்த் துஷன் தான் இப்ப கதை சொல்ல வர்றாரு. நான் திருப்பியும் கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கதை சொல்ல வந்திருக்காரு. அவர் எப்படி கதை சொல்றான்னு கேட்போம் வாங்க. திருப்பி கதை சொல்லியிருக்காரு, கேட்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைனா, அம்மா சொல்ல பேச்சு கேட்டு வளரணும். நான் ARS மதர்ஸ் குருவானத்தில் படிக்கேன். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு அம்மாவத்தை ஒரு 3 குஞ்சுகளும் ஆற்றுல நீந்திக்கிட்டு போச்சான். அதில் ஒரு வாத்து சேட்டை பிடிச்ச வாத்தான். அந்த சேட்டை பிடிச்ச வாத்து அவங்க அம்மா சொல்லதே கேட்காதான். ஒரு நாள் அது எப்போ பாரு இதோ ஸ்பீடாக நீந்திக்கிட்டு தலையை உள்ள விட்டு நீந்திக்கிட்டு ஒழுங்காவே நீந்தாதான். அப்போ அவங்க அம்மா சொல்லிச்சா, நீ வேகமா வா, இடைவெளி விட்டா நீ தொலைஞ்சிருவேன்னுச்சான். ஆனால் அந்த சேட்டை பண்ணதை பார்த்து கேட்கவே இல்லையா. அடுத்து அவங்க அம்மா கரைக்கு ஒதுங்கிட்டான். அப்போ அந்த சேட்டை பிடிச்ச பார்த்து அங்கனே நீந்திக்கிட்டு இருந்துச்சான். அடுத்து தலையை உள்ள விட்டுக்கிட்டு உள்ளெல்லாம் என்னதான் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அடுத்து அந்த அம்மா எல்லா வாத்தும் கரெக்டாக வந்துருச்சான்னு பார்த்துட்டு இருக்கும்போது சேட்டை பிடிச்ச வாத்தா காணுமா. தேடி பார்த்தா காணுமா. அது தொலைஞ்சிட்டான். அதனால நம்ம இன்னும் எங்கேயா போனா அம்மா சொல்லுது அப்பா சொல்லுது கேட்டு நடக்கணும். அதெல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியும். தேங்க்யூ. நம்ம அர்ஷாந்த் துஷன் நான் சொன்ன மாதிரியே கலக்கியிருந்தாரா? கரெக்டா சொல்ல பாருங்க. அதேதாங்க. நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கதை சொல்ல வர்றது யாரும் தெரியுமா? பேரு ஹர்ஷிதா ஸ்ரீ. ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. அவங்க எங்க இருந்து கதை சொல்றாங்கன்னா, தென்காசில இருந்து கதை சொல்றாங்க. அவங்க சூப்பரா கதை சொல்லிருந்தாங்க. கேளுங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். ஹாய், ஹலோ, நான் தான் ஹர்ஷிதா ஸ்ரீ. நான் ARS மதர்ஸ் குருகுலத்துல படிக்கிறேன். தென்காசி. நம்ம இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறோம். ஒரு காக்கா தாக்கத்தோட போச்சா பறந்து. அங்க ஒரு தூரத்துல வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு பானை இருந்துச்சான். பானையில கொஞ்சோடி தண்ணி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அந்த காக்கா பறந்து போச்சான். அங்க பார்த்தா அந்த தண்ணி அடியிலூடி இருந்துச்சான். அடியிலூடி இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க கல்லை தூக்கி உள்ளே போட்டுச்சான். ஒன்றா போட்டோன்னே தண்ணி கிடச்சிச்சான். தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமா போயிருச்சான். நன்றி. இந்த எபிசோடு இதோட முடியுதுங்க. இப்போ நம்ம டேலண்டட் ஃபெஸ்டிவல் 2025 சில்ட்ரன்ஸோட இது ஸ்டோரி டெல்லிங்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட முடிச்சுக்கலாங்க. பாய் பாய், டாட்டா. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம்.